வணக்கம். சமீபத்தில ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா, இந்த டிவிகே ஃபேன்ஸ நீங்க சாதாரணமா ஒரு கட்சிக்காரங்க மாரி டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு அஜித் ஃபேன்ஸால மட்டும் தான் முடியும் அப்படி சொல்லி ஒருத்தர் வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது உண்மைதாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க கட்சி, கொள்கை, சமூக நீதி, அம்பேத்கரியம் இதெல்லாம் நீங்க பேசவே முடியாது. ஒண்ணும் இல்லைங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 15, 20 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். நீங்க சும்மா ஒரு டிஎம்கே ஐடிவிங்கிறதோ, இல்ல நாம் தமிழர் ஐடிவிங்கிறதோ ஏதாவது டிவிகே ஃபேன்ஸ கலாய்க்கிற மாரி, இல்ல டிவிகேவ கட்சிய கலாய்க்கிற மாரி ஒரு மீம்ஸ் எடுத்து, அந்த குரூப்ல சும்மா தெளிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்ஷன மட்டும் பாருங்களேன். "உதயநிதி என்ன பெரிய இவனா? ஜூலி என்ன பெரிய இவளா?" அதாவது எல்லாத்தையுமே கெட்ட வார்த்தை தான் பேசுவானுங்க. இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்டின்னா நம்மளுக்கு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல தான் இருக்கோம். அவங்க நம்ம நேரடியா திட்டவே மாட்டாங்க. எப்பவுமே இந்த டிவிகே ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியா பேர் சொல்ல மாட்டாங்க. சிலர், "இவனுங்க எப்பவுமே அப்படிதான்." இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்றவனுங்களே அப்படிதான். அவங்க சொல்லி இந்த மறைமுகமா கலாய்க்கிற மாரி கொஞ்சம் பேச நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா ரேஜ் பெய்ட் அப்படிங்கிறது தப்பு தான். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தப்பு ரேஜ் பெய்ட் பண்றது. ஆனா இவனுங்கள ரேஜ் பெய்ட் மட்டும் தான் பண்ண முடியும். வேற எந்த ஆதாரம்லாம் வச்செல்லாம் பேசவே முடியாது. இவனுங்களுக்கு ஒரே ஒரு அஜெண்டா என்ன தெரியுமா? கையில கிடைச்சிருக்கிறது என்ன தெரியுமா? ஊழல். எத சொல்லுங்க. இதப்பா இங்க ஊழல் நடந்துச்சு. நீங்க என்ன பெரிய யோக்கியமா? அப்படியே கேட்டுருப்பாங்க. இவங்களுக்கு ஊழல் மட்டும் தான் பிரதானம். வேற எதுவுமே பிரதானம் கிடையாது. கல்விக் கொள்கையோ, இல்ல அதிகார கொள்கையோ, இல்ல மாநில சுயாட்சியோ, திமுக ஏன் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில சுயாட்சின்னு சொல்லுது. சமூக நீதினா என்ன? ரிசர்வேஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? ரிசர்வேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? இத பத்தியெல்லாம் அவனுங்க எதுவுமே தெரிஞ்சுக்கவே மாட்டானுங்க. நீங்க அந்த 2 மீம் போட்டுட்டு அமைதியா அந்த குரூப்ப வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த குரூப்ல கசகசன்னு திமுகவ பத்தி போட்டுட்டே இருப்பானுங்க. நீங்க ஹோம்லேண்டர் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப இந்த 1 வாரமா நான் அதத்தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது. இந்த சமீபத்தில இந்த கரூர்ல நடந்த சம்பவத்தப்போ, விஜய் அவர்கள் அந்த லைட்ட ஆஃப் பண்ணி போட்டுருந்தாரு. அப்ப நம்மலாம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தோம், "என்னடா இவ்ளோ பெரிய சைக்கோவா இருப்பான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி நம்மலாம் கலாய்ச்சிட்டு இருந்தோம், திட்டிட்டு இருந்தோம், விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மனநிலை தான் சரிங்க. இவங்க ஹேண்டில் பண்றதுக்கு அந்த மனநிலை தான் சரி. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவனுங்கள அவரோட மனசுல எந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னு.